वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवत्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। कृष्णे स्वधामोपगते धर्मज्ञानादिभिः सह कलौ नष्टदृशामेष पुराणार्को धुनोदितः। ग्रंथराज Srimad Bhagavatam, Canto 1, Chapter 11, Text 38. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 11 ஸ்லோகம் 38. एतद् ईशनमीशस्य प्रकृतिस्थोऽपि तद्गुणैः न युज्यते सदात्मस्थैर् यथा बुद्धिस्तदाश्रया. மாதாஜி ஸ்லோகம் பொருளுரை படிங்க, மொழிபெயர்ப்பு பொருளுரை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. மொழிபெயர்ப்பு: இதுவே பரமபுருஷரின் தெய்வீக தன்மையாகும். ஜட இயற்கை குணங்களுடன் அவர் தொடர்பு கொண்டிருந்த போதிலும் அவற்றினால் அவர் பாதிப்படைவதில்லை. அதே போலவே பகவானிடம் புகலிடம் கொண்ட வரப்படுவதில்லை. பொருளுரை: வேதங்களிலும் வேத இலக்கியங்களிலும், அதாவது சுருதி மற்றும் ஸ்மிருதி, தெய்வீக தன்மையில் பௌதீகமானது எதுவும் இல்லை என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு உள்ளது. அவர் தெய்வீகமானவரும் உன்னத அறிவை கொண்டவரும் ஆவார். ஹரி அல்லது பரம புருஷரான அவர் ஜடப்பற்றுக்கு அப்பால் உள்ள தெய்வீக புருஷராவார். இக்கூற்றுக்கள் சங்கராச்சாரியாராலும் உறுதி செய்யப்பட்டு உள்ளன. லக்ஷ்மியுடனான அவரது உறவு தெய்வீகமானதாக இருக்கக்கூடும். ஆனால் யது வம்சத்தில் பிறந்திருப்பதால் அதனுடனான அவரது உறவு எப்படிப்பட்டது என்றோ, அல்லது ஜட இயற்கை குணங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருந்த ஜராசந்தனை போன்ற நாத்திகர்களை அவர் கொன்றது என்னாவது என்றோ ஒருவர் வாதிடக்கூடும். இதற்கான பதில் என்னவெனில், பரம புருஷனின் தெய்வீக தன்மை எச்சூழ்நிலையிலும் ஜட இயற்கை குணங்களுடன் தொடர்பு கொள்வதே இல்லை என்பதாகும். அனைத்திற்கும் ஆதி மூலம் அவரே என்பதால் அத்தகைய குணங்களுடன் அவர் தொடர்பு கொண்டிருப்பது உண்மைதான். இருப்பினும் அத்தகைய குணங்களின் செயல்களுக்கு அவர் மேற்பட்டவராக உள்ளார். எனவே அவர் யோகேஸ்வரர் அல்லது எல்லா யோக சக்திகளுக்கும் தலைவர் எனப்படுகிறார். அவர் சர்வ சக்தி படைத்தவர் என்பதே இதன் பொருளாகும். அவரது கற்றறிந்த பக்தர்களும் கூட பௌதீக குணங்களின் ஆதிக்கத்தால் பாதிப்படைவதில்லை. மிகச் சிறந்தவர்களான பிருந்தாவனத்து கோஸ்வாமிகள் அறுவரும் மிகவும் கௌரவமான செல்வ சிறப்புள்ள குடும்பங்களில் இருந்து வந்தவர்கள் ஆவர். ஆனால் பிருந்தாவனத்தில் ஆண்டிகளின் வாழ்வை ஏற்ற அவர்கள் துர்பாகியசாலிகளை போல் காணப்பட்டனர். ஆனால் உண்மையில் அவர்கள் ஆன்மீகிகளிலேயே பெரும் செல்வந்தர்களாக இருந்தனர். அத்தகைய மகா பாகவதர்கள் அல்லது முதல் தரமான பக்தர்கள் மக்களுக்கு இடையில் நடமாடினாலும் அவர்கள் 3 ஜட இயற்கை குணங்களின் பிரதிபலன்களான மரியாதை அல்லது அவமரியாதை, பசி அல்லது அதிருப்தி, உறக்கம் அல்லது விழிப்பு ஆகியவற்றால் சிலர் பௌதீக விவகாரங்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் அதனால் பாதிப்படையாமலேயே உள்ளனர். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. தெய்வீக புருஷரும் அவரது சகாக்களும் ஒரே ஆன்மீக பிடியில் உள்ளனர். அவர்களுடைய பெருமைகள் எப்பொழுதும் பகவானின் அந்தரங்க சக்தியான யோக மாயையால் நிலைநிறுத்தப்படுகின்றன. பகவானின் பக்தர்கள் சில சமயங்களில் ஒழுக்கம் தவறியவர்களாக காணப்பட்டாலும் அவர்கள் எப்பொழுதும் ஆன்மீகமானவர்களாகவே உள்ளனர். கலப்படமற்ற பக்தர் ஒருவர் பழைய ஒழுக்கமற்ற செயலால் நெறிவடைந்த நிலையில் இருந்தாலும் பகவானின் பக்தி தொண்டில் அவர் முழுமையாக ஈடுபட்டிருப்பதால் அவரை முற்றிலும் ஆன்மீகமானவராகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகவத்கீதையில் 9.30 ஸ்லோகத்தில் பகவான் அழுத்தமாக கூறுகிறார். அவர் பகவானின் தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் பகவான் எப்பொழுதும் அவரை பாதுகாக்கிறார். இடிவடைந்த நிலைகளை முக்கியமற்றவையாகவும் தற்காலிகமானவையாகவும் வேண்டும்.
மறைந்து போய்விடும். ஹரே கிருஷ்ணா. Om Jnana-timirandhasya Jnananjana-shalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namah. Mukam Karoti Vachalam Pungam Langhayate Girim Yatkripathamaham Vande Shri Gurum Dinitaranam. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaur Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Ram 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 Hare Hare. Madgavirapi Gopala Shri Kuryat Kripaya Yadita Daivasam Payahapitva Rishi Ustat Priyajanaha. This is a not so well known verse of the Srimad Bhagavatam, but it is quoted in some places. ஸ்ரீமத் பாகவதத்துல மிக பிரபலமான ஸ்லோகம்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு சில இடங்கள்ல இந்த ஸ்லோகம் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. We'll discuss some of that. அதை பத்தி கொஞ்சம் நம்ம இப்ப பேச உள்ளோம். But we're discussing a few things here. Srila Prabhupada has chosen to discuss in his purport, but the verse itself is focusing on the fact that the Lord is always in a transcendental position. ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளில மிக விலாவரியாக விவாதிக்கப்பட்டுள்ளது போலவே நம்மளும் அதை பற்றி இப்பொழுது பேச உள்ளோம். ஆனால் இந்த ஸ்லோகத்திலேயே பகவானுடைய உன்னத நிலையை குறிக்கின்றத உண்மையை நம்மளால பார்க்க முடியுது. And moreover, the devotee is also in the transcendental position, pure devotee. அது மட்டும் அல்லாமல் பகவானுடைய தூய பக்தர்களும் அந்த உன்னத நிலையில் தெய்வீக நிலையில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். So etadi ishanam ishasya prakritisthopi tadganehi na yujyate. Even though he is situated within this material world, the Lord is not affected by it. இந்த ஸ்லோகத்தோட பொருள் என்னன்னா, பகவான் பௌதீக உலகத்துல நிலையாக இருந்தாலும் அவர் அந்த பௌதீக குணங்களால் பாதிப்படைவதில்லை. Sadatmasthaihi, because he is situated in his own transition. ஏன் அப்படி? சதா ஆத்மஸ்தை, அதாவது அவர் எப்பொழுதும் தம்முடைய இயற்கையான நிலையான முற்றிலும் ஆன்மீகமயமான நிலையிலேயே அவர் இருக்கிறார். Likewise, the devotees are also in that position. They are also sadatmasthai. பக்தர்களும் அதே நிலையில் இருந்தார்களா? அந்த விதத்துல அவர்களும் சதாத்மஸ்தை என்று நிலையில் இருப்பார்கள். Tad ashraya, they have taken shelter of the Lord. அதனுடைய ஏன் அது அப்படி சாத்தியம் என தத் ஆஸ்ரயா, பகவானுடைய தாமரை திருவள்ளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். Okay, so we've read his purport. Let us see what some of the acharyas have to say about this. இந்த பொருளை நம்ம படிச்சோம். இருப்பினும் முன்னாடி ஆச்சாரியர்கள் இத பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். What does the word ishanam mean? ஈசனம்னா எதை குறிக்கிறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? We know Isha is the Lord. ஈஷா என்றால் பகவான் அப்படிங்கிறது தெரியும். Aishwaryam is lordliness. ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யம். So Ishanam means the activity of being the Lord. ஈசனம் அப்படின்னா அவர் பகவான் ஆக செயல்படும் செயலை குறிக்கிறது. Verbal noun. இது ஒரு பெயரச்சம், அதாவது வினையை குறித்து இருக்கும் பெயரச்சம். Sridhar Swami begins, he says, this verse discusses where this characteristic of the Lord's Ishanam comes from. ஸ்ரீதர சுவாமி இந்த ஸ்லோகத்தை பகவானுடைய இந்த உன்னத நிலையை குறிக்கும் தன்மையை பற்றி அவர் விளக்க ஆரம்பிக்கிறார். எங்கிருந்து வருதுன்னு சொல்றார். In fact, he glosses the word Ishanam as Aishwarya. It is Aishwarya, really. அவர் அந்த பொருள், அந்த வார்த்தைக்கு உண்மையான அவர் என்ன சொல்றாருன்னா அது ஐஸ்வர்யம் அப்படிங்கறது தான் குறிக்கிறதுன்னு சொல்றாரு. But the Aishwarya isn't what you might think. நீங்க நினைக்கிற மாதிரி அது ஐஸ்வர்யமா, அந்த ஐஸ்வர்யமாக இல்ல. His Aishwarya is that even though he's situated within Prakriti, he's never at any time affected by its modes. அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது என்றால், அவர் பிரகிருத்தில நிலையாக இருந்தா கூட அவருடைய ஐஸ்வர்யம் அந்த பிரகிருத்தினால பாதிப்படைவதே இல்லை. So what to speak of the byproducts of those modes, things such as happiness and distress and so on. அப்படி இருக்கையில் அந்த அதனுடைய பக்க விளைவுகளாக இருக்கும் சந்தோஷம், துக்கம், இதை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கு? So similarly,
by dint of being situated in Lord, along with bliss and so on, the spiritual intelligence that is sheltered by him is also unaffected. அதே போல பகவானுடைய வீட்டிற்கும் அவருடைய ஆன்மீக பேரானந்தமும் அறிவும் அதே போல தெய்வீக தன்மையிலேயே உடையது. So we have this Atma. ஆகையால் நம்ம இப்போ ஆத்மாவை எடுத்துக்கொள்வோம். Atma is the material body. இந்த இடத்துல ஆத்மாங்கிறது பௌதீக உடலை குறிக்கிறது. Sometimes Atma means also the material mind. ஒரு சில இடங்கள்ல ஆத்மாங்கிறது பௌதீக மனதையும் குறிக்கும். Sometimes the word Atma means the self. சில சமயங்கள்ல ஆத்மாங்கிறது அந்த நபரையும் குறிக்கிறது, உண்மையான நபர். And sometimes Atma means the Supreme Lord. சில சமயங்கள்ல ஆத்மாங்கிறது பரமபுருஷ பகவானை குறிக்கும். So the Supreme Lord's position is that even though situated within material nature, just like a jiva who suffers and is affected by the modes, he's not affected in any way at any time also. ஒரு ஜீவராசியை போலவே பௌதீக உடலை ஏற்றிருந்தார் போல பௌதீக உடலில் அவர் நிலைத்திருந்தா கூட பௌதீக துன்ப துயரத்தில் தவிக்கும் ஜீவராசியை போல அவர் ஒரு பொழுதும் தவிப்பதில்லை. In Anuchhed 138 of his Priti Sandarbha, Jiva Goswami also quotes this verse. பிரீத்தி சந்தர்ப்பத்தின் 138வது அனுச்சேதத்தில் இதே ஸ்லோகத்தை ஜீவ கோஸ்வாமி மேற்கோளிட்டு காட்டுகிறார். His discussion in that context is the reason why the Supreme Personality of Godhead isn't attached to the modes of material nature. அவருடைய விவாதம் அங்க என்னவாக இருக்குன்னா, ஏன் எந்த காரணத்தினால பகவான் வீட்டில் இருந்தாலும் பௌதீக குணங்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார் என்பதை விளக்குகிறார். So according to Jiva Goswami, the words prakritisto pitad gunaihi na yujyate sada mean that even when he descends into the material world, the Supreme Lord is never at any time affected by the modes. அவருடைய இந்த ஸ்லோக இரண்டாம் வரிக்கும் மூன்றாம் வரிக்கும் அவர் விளக்கம் அளிக்கிறது என்னன்னா, பகவான் இந்த பௌதீக உலகத்துல இறங்கி அதுல நிலைத்து இருந்தா கூட அவர் அந்த பௌதீக குணங்களால் ஒரு பொழுதும் பாதிப்படைவதில்லை. And that is actually the opulence of the Lord. Etad ishanam ishasya. இந்த மாதிரியான வெளிப்பாடே ஏதத் ஈசனம் ஈசஸ்ய அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. His Aishwarya is not, according to Jiva Goswami, that he has infinite wealth, being the husband of the goddess of fortune. His Aishwarya is that he's detached. பகவானுடைய பொதுவா ஐஸ்வர்யம்னா இந்த செல்வத்தை பகவான் சூழ்ந்து பல கோடி லட்சுமிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அவர் செல்வந்தர் அப்படிங்கிற ஐஸ்வர்யத்தை குறிக்காமல் அவர் இத்தனையும் இருந்து இந்த பௌதீக இயற்கையும் இருந்து பௌதீக இயற்கையோட அவர் வேறுபட்டு பிரிந்தே இருக்கிறார், அதனோட அதை பாதிப்படையாமல் இருக்கிறார். அதுதான் முக்கியமான ஐஸ்வர்யம் என்று விளக்குகிறார். And secondly, na yujyate yatha buddhistad ashraya. That means that the Supreme Lord's consciousness is not like the consciousness of the conditioned souls who've taken shelter of Maya. அதே இரண்டாவது விதமாக அவர் குறிப்பது என்னன்னா, இந்த ந யுஜ்யத்தே அப்படிங்கிறதோட ஆரம்பிக்கிற வரிகள் ஒரு பௌதீக உலகத்துல ஆத்மா பௌதீக நிலையை ஏற்று எப்படி தவிக்கிறதோ அந்த மாதிரி இல்லாமல் இருப்பதுதான் இவருடைய குணம், பகவானுடைய குணம் அப்படிங்கறத விளக்குறார். And it also works the other way around. இத இன்னொரு விதமாவும் அதே திருப்பி சொன்னாலும் அது பொருந்தும். The intelligence of the devotees who have taken shelter of the Lord remains unsullied by Maya. அது என்ன? பகவானுடைய தாமரை திருவடிகள தஞ்சம் புகுந்தவர்கள் ஆன பக்தர்களுக்கும் இந்த மாயையின் சக்தி பாதிப்பு இருக்காது என்பதை பொருத்தமானது. Therefore, Jiva Goswami continues, these words may also be interpreted to mean, ஜீவ கோஸ்வாமி சொல்றார், அதனால இந்த வார்த்தைகள் இன்னொரு விதமாக கூட புரிந்து கொள்ளலாம். அதாவது the great devotees who have taken shelter of the Lord have consciousness like that of the Lord. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பகவானுடைய தாமரை திருவடிகள தஞ்சம் புகுந்த தூய பக்தர் பெரும்
போன்றே அந்த உணர்வை கொண்டவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். Therefore, although they reside within this material world and remain active within this material world, but on account of their consciousness being like the consciousness of the Supreme Lord, they don't get influenced by the material modes of nature, just like the Lord is not influenced. எப்படி பகவான் இந்த பௌதீக இயற்கையின் பந்தங்களால இயற்கையினால குணங்கள்னால பாதிப்படைவதில்லையோ, அதே போல பக்தர்களும் பகவானுடைய தூய பக்தியின் எண்ணத்திலேயே அவருக்கு சேவை செய்யும் அவருடைய உணர்விலேயே வீற்றிருப்பதனால் அவர்களும் இந்த பௌதீக இயற்கையின் ஒரு பாதிப்பும் அடைவதில்லை. Srila Prabhupada was also writing checks. Prabhupada was writing checks. Yes. Okay. பிரபுபாதர் வந்து பல காசோலைகள்ல கையெழுத்து போட்டார். Srila Prabhupada was also negotiating with publishers like an ordinary businessman. ஒரு சாதாரண வியாபாரியை போல பிரபுபாதர் வந்து பலவிதமான தம்முடைய புஸ்தகத்தை பிரதி செய்வதற்காக அவர் வியாபாரத்தில் ஈடுபட்டார். Srila Prabhupada brushed his teeth just like we do. நம்ம எப்படி பல் தேய்க்கிறோமோ அதே போல பிரபுபாதரும் பல் விளக்கினார். But he said these things, and that is the difference. ஆனா இதுல இருக்கிற வித்தியாசம் என்ன? அவருடைய கண்ணோட்டமானது பகவான் எப்படி இது எல்லாத்தையுமே பார்ப்பாரோ அதே கண்ணோட்டத்துலதான் அவர் அனைத்து செயல்களையும் கண்டார். We go through all these same activities, but our consciousness is always dwelling on sense gratification. இந்த மாதிரியான செயல்களை நம்மளும் செய்யறோம். ஆனா நம்மளுடைய கண்ணோட்டமும் நம்மளுடைய கருத்தும் எப்பொழுதும் புலனின்பத்திற்கு என்ன கிடைக்கிறது அப்படிங்கறதுலதான் ஈடுபாடோடு இருக்கும். Or rather the hope, the anticipation that someday I may get some sense gratification, even if it's not now. இப்போ இல்லாட்டா கூட ஏதோ ஒரு காலத்துல எதிர்காலத்துல எனக்கு ஒரு புலனின்பம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடாவது நம்ம செயல்படுறோம். But in exactly this way, that the way that our minds are focused on sense gratification all the time, Srila Prabhupada's mind is on Krishna all the time. எப்படி நம்மளுடைய மனம் புலனின்பத்திலேயே ஊறிக்கிட்டு இருக்கோ அதே போல அது போலன்னு சொல்ல முடியாது. அதாவது பிரபுபாதருடைய கண்ணோட்டமானது எப்பொழுதும் கிருஷ்ணர் மேலேயே ஊறிக்கொண்டிருந்தது. That the Supreme Personality of Godhead is always detached from matter is confirmed by Uddhava in Bhagavatam 3.3.9. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்துல பகவான் வந்து இந்த பௌதீக இயற்கையிலிருந்து ஒரு பொழுதும் பந்தப்பட்டு இல்லை என்பது விளக்கப்படுறது. This is where Jiva Goswami shifts gears here in his commentary. இங்கதான் வந்து ஜீவ கோஸ்வாமி தம்முடைய இந்த ஸ்லோகத்திலிருந்து கொஞ்சம் திசை மாறி போய் அவர் வந்து விளக்க உள்ளார். Bhagavan api vishvatma loka veda pathanugaha kaman shisheve dwargatyam asakta sankyam astitaha. That means that the personality of Godhead enjoyed life in the city of Dwarka strictly in conformity with Vedic customs of society. அதாவது பகவான் வந்து did you say 339 Prabhu? Yes, but it may be a typo. Bhagavan api vishvatma loka veda pathanugaha. Srimad Bhagavatam 339. I'm sorry, 3319, my mistake. Okay, Prabhu. பகவான் அப்படி விஸ்வாத்மா. இந்த ஸ்லோகத்தோட பொருள் என்னன்னா, இங்க ஒரே சமயத்துல பகவான் துவாரகையில தம்முடைய வாழ்க்கையை அனுபவித்தாலும் ஆனால் அதை அவர் வேதங்கள்ல வழங்கியுள்ள ஒரு சமுதாயத்திற்கான விதிமுறைகளுக்கு உட்பட்டே வாழ்ந்தார். அவர் should I translate second line also? Yeah, finish. அவர் அறிவு மற்றும் வைராகியத்தில் மையமாக கொண்டு சாங்கிய தத்துவ வழிமுறைகளை எப்படி விளக்கியுள்ளதோ அதே போல அவர் நிலைத்திருந்தார். Why is Jiva Goswami mentioning this? திடீர்னு ஜீவ கோஸ்வாமி ஏன் இந்த ஸ்லோகத்துக்கு இந்த பொருளுரைக்கு வந்து விட்டார்? He has just established that the Supreme Lord
is always transcendental to material influence, and that the devotees are also transcendental to material influence because their consciousness has become like that of the Supreme Lord. What does that mean? இப்பதான ஜீவ கோஸ்வாமி சொன்னார், அதாவது பகவானுடைய பக்தர்களும் பகவானுடைய கவனத்திலேயே இருக்கிறதுனால, பகவான் மேலேயே கிருஷ்ணர் மேலேயே மையமாக கொண்டுள்ளதுனால அவர்கள் பகவானை போன்ற பௌதிக பந்தங்களும் முக்குணங்கள் ஆதிக்கத்துல வர்றதில்லை, அவர்கள் அதனால பாதிப்படைவதில்லைன்னு சொன்னார். Srila Prabhupada's purport helps to explain this. ஆனா ஸ்ரீல பிரபுபாதுடைய பொருளுரை இந்த அவர் ஏன் இப்படி திடீர்னு மாத்தி வேற விதமா சொல்றாருங்கிறது புரிய வருது. You want to read that purport if you have it in front of you? This 339, right, Prabhu? 3319. Okay, I'll try to translate, Prabhu. We don't have it in Tamil, but I can quickly translate. மகாராஜா யுதிஷ்டிரர் இந்த பூலோகத்திற்கு பேரரசராக இருந்த காலத்தில் பகவான் கிருஷ்ணர் துவாரகையை ஆண்டு வந்தார். அவர் அப்பொழுது துவாரகாதீஷர் என்று அழைக்கப்பட்டார். பலவிதமான தன் அடிபணிந்து இருக்கும் அரசர்களைப் போலவே மகாராஜர் யுதிஷ்டிரன் ஆதிக்கத்தில் அவர் அடிபணிந்திருந்தார். பகவான் கிருஷ்ணர் பரம புருஷர், பரம அரசாளர் என்ற போதிலும் அவர் இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது இந்த பூலோகத்தின் வேத சாஸ்திரங்கள் கொடுத்துள்ள கொள்கைகளுக்கு விரோதமாக ஒரு பொழுதும் செயல்படவில்லை. இம்மாதிரியான கொள்கைகள் மனித வாழ்க்கையை வழிநடத்துவதற்காகவே கொடுக்கப்பட்டுள்ளன. Should I finish the purport, Prabhu? Well, let's stop here because this is a good point. That the connection between following dharma or karma and realizing Sankhya is made clear in this purport. இது இப்போதைக்கு நம்ம இங்க விவாதிப்போம். இது எப்படின்னா, தர்மத்தை கடைபிடிப்பதற்கும் சாங்கிய யோகத்துல கொடுத்துள்ள கர்ம விதிகளை பற்றி கடைபிடிப்பதன் முக்கியத்துவம் என்னன்றது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. Vedic injunctions are predicated on the understanding on the conclusions of Sankhya philosophy. வேத சாஸ்திரங்களின் விதிமுறைகள் எல்லாமே சாங்கிய தத்துவத்தின் அடிப்படையாகவே கொண்டுள்ளது. Which suggests that if you follow Vedic regulations, then you will also come to self-realization, which is the goal of Sankhya philosophy. சாங்கிய தத்துவத்தின் அடிப்படை கொள்கை என்ன? தன்னுணர்வு பாதைக்கு சென்று அடைவது. அதாவது வேறு விதமாக கூறினால், வேத சாஸ்திரங்களின் விதிமுறைகளை கடைபிடித்தால் சாங்கிய கொள்கைகளின் இறுதி இலக்கை அடைய முடியும். And here Srila Prabhupada is pointing out that the Lord is setting that example, therefore, so that the rest of us will understand what to do and what not to do. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை விளக்குவதற்காகவே பகவான் தாமாகவே முன்னுதாரணமாக இங்கு திகழ்கிறார் என்று ஸ்ரீல பிரபுபாதர் மேற்கோள் காட்டுகிறார். Krishna doesn't have to realize Sankhya philosophy. Krishna himself spoke the Sankhya philosophy to his mother as Kapila-Dev. கபிலதேவராக அவர் கிருஷ்ணன் அவதரித்த பொழுது தம்முடைய தாய்க்கு தாமாகவே சாங்கிய தத்துவத்தை எடுத்து அறிவுறுத்தினார் என்ற பட்சத்தில் அவர் சாங்கிய தத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு அவசியமும் கிடையாது. But just to give us some disha, direction that what we should be doing and how we can realize Sankhya and come to the same level of consciousness that the Supreme Lord has, that for that reason Krishna is setting this example. நமக்கு நம்மை அனைவரையும் வழி நடத்துவதற்காக சாங்கிய தத்துவத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதன்படி நாம் தன்னுணர்வு பாதையில முன்னேறி ஆன்மீக முன்னேற்றம் பெறுவதற்காகவே பகவான் இம்மாதிரியாக முன்னுதாரணமாக இருந்து நடந்து கொண்டார். This is why Srila Prabhupada's purport establishes so clearly that the devotee or someone who is intelligence is situated in the Lord, he also is unaffected by material nature in exactly the same way that the Lord is unaffected. இதத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளுரையில விளக்குறார். அதாவது ஒரு தூய பக்தர் பகவானுடைய உணர்விலேயே பகவான் எவ்வாறு செயல்படுகிறாரோ அவருடைய உணர்வில் இருக்கிறதுனால அவரை போன்றே இந்த பக்தர்களும் இந்த பௌதீக கலங்கத்துல சிக்கிக் கொள்வதில்லை. அதன்படி அதற்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றனர். This is the only oneness with the Supreme Lord that we're ever going to have.
அதாவது ஐக்கியம், அதாவது பகவானை போன்றே நாம் இருப்போம் அப்படிங்கிறது இந்த ஒரு விதத்துல மட்டும்தான் நமக்கு பொருந்தும். We have all the same qualities, but those qualities should also manifest. பகவானிடம் இருக்க அனைத்து குணங்களும் நம்மிடம் உள்ளது, ஆனால் அதை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். And they only manifest when the consciousness is elevated through spiritual knowledge, especially Sankhya. சாங்கிய வழிமுறைகள் மூலம் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைந்தால் ஒழிய இந்த உணர்வை நம்மால் அந்த குணங்களை வெளிப்படுத்த முடியாது. Dharma is the substrate of realization of Sankhya. What's the exact meaning of the word prabhu? Substrate is a subset? No, foundation. Adhara. ஆதாரம். சாங்கிய கொள்கைகளின் ஆதாரம் தர்மமே ஆகும். And likewise, Sankhya philosophy is the purpose of karma or dharma. அதே போல சொல்லணும்னா சாங்கிய தத்துவமே தர்மத்தை மற்றும் கர்மத்தை கடைபிடிப்பதற்கான மைய இறுதி இலக்காகும். Sankhya realization is the substrate of karma in the sense that someone who has this high consciousness will see the importance of following regulative principles. கர்ம விதிகள் மூலம் விதிக்கப்பட்ட கடமைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது கூட அதுக்கு கூட சாங்கிய தத்துவமே ஆதாரமாக அடிக்கல்லாக அமைந்துள்ளது. So this is why Jiva Goswami is quoting this verse, which otherwise doesn't seem to be very closely connected to the topic at hand. நம்ம இப்ப இன்னைக்கு படிக்கக்கூடிய 11வது அத்தியாயத்தினுடைய முதல் காண்டத்தின் 11வது அத்தியாயத்தின் ஸ்லோகத்திற்கும் இப்ப படிச்ச 3வது ஸ்கந்தத்தின் 3வது அத்தியாயத்தின் 9வது ஸ்லோகம் 19வது ஸ்லோகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குன்றத ஜீவ கோஸ்வாமி இந்த மாதிரி சாங்கிய தத்துவத்தின் அடிப்படையாக கூறுகிறார். So asakta sankyam astitaha, this is the Lord's position. He is situated in the complete, well, he's the embodiment of this Sankhya realization, and therefore he's detached. இந்த அசக்த சாங்கியம் ஆஸ்திதக அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, பகவான் இந்த சாங்கிய தத்துவத்தின் அடித்தளமாக அவர் அந்த அசக்த, அதாவது எந்த ஒரு பாதிப்பும் அடையாமல் இருக்கிறதுனாலதான் இந்த தத்துவத்திற்கு அடிப்படையாக அவர் திகழ்கிறார். And even though he's Bhagavan, Vishvatma, the soul of the universe, still he becomes loka veda pathanugaha. He travels along the path of worldly Vedic injunctions. தாமே இந்த லோகநாதனாக பகவான் அவரே அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் நாதராக இருந்தாலும் நம்மை வழிநடத்துவதற்காக லோகவேத பதானுகன்னு சொல்லப்படக்கூடிய இங்க லோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் அந்த வேத கொள்கைகளின் பாதையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அவரும் அவ்வாறு நடந்து கொள்கிறார். Not Vedanta. வேதாந்தம் கிடையாது இங்க சொல்ல வருது. Lokaveda, the worldly portions, the Trigunya portions of the Vedas. அவரும் வேதாந்தத்தை கூறுறது இல்ல, இங்க லோக வேதம், அதாவது 3 குணங்களையே அடிப்படையாக வைத்து எப்படி நடந்து கொள்ளணும் சொல்லக்கூடிய கொள்கைகளை தான் அவர் கடைபிடிக்கிறார். The stereotype is that the Sankhya philosophers only want to study Vedanta. ஏன்னா சாங்கிய தத்துவவாதிகள் பொதுவாக இந்த லோக வேதத்தை கவலைப்படாம வேதாந்தத்தை மட்டும்தான் அணுகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. Or not even Vedanta, they're going to study Ishwara Krishna or some mundane Sankhya literature. அது கூட இல்லாம அவர்கள் பௌதீகமான சாங்கிய இலக்கியங்களை தான் அவங்க மையமாக வைத்து படிக்க முயற்சிக்கிறாங்க. But here it's stated very clearly, Loka Veda Pathanuga. The Lord is setting the example to show the connection between ordinary pious activity and adhikar for spiritual realization. ஆனா இங்க பகவான் ஒரு சாதாரணமான சடங்குகளை காட்டிலும் ஆன்மீக செயல்கள் மையமாக வைத்திருக்கும் செயல்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை எடுத்து காட்டுவதற்காக இங்கு அவர் இந்த விதிக்கப்பட்ட கடமைகளை கடைபிடிக்கிறார். What has this got to do with us? இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்?
Why should we be concerned about this? இத பத்தி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? Because you cannot practice Krishna consciousness until you realize that you are not this material body. That is the goal of Sankhya. சாங்கியத்தின் முக்கிய மைய கருத்து என்னவெனில் நாம் உடல் அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொள்வதுதான். அந்த உணர்வை நம்ம பெறாத வரைக்கும் நம்மனால கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யவே முடியாது. Krishna establishes this very clearly in chapter 18 of Bhagavad Gita, Brahma Bhuta Prasannatma ityadi. 18வது அத்தியாயத்துல பகவத்கீதையில் கிருஷ்ணர் தெளிவாக இதை நிலைநாட்டுகிறார். பிரம்மபூத பிரசன்னாத்மா என்று துவங்கும் ஸ்லோகம். A person who has realized he is not the body, he doesn't lament and he doesn't hanker for things. Na shochati, na kankshati. Na shochati, na kankshatiன்னு அந்த ஸ்லோகத்துல வருது. அதனுடைய பொருள் என்ன? யார் ஒருவன் தான் உடல் இல்லை என்று உணர்கிறானோ அவன் வருத்தத்திற்கோ ஆனந்த மகிழ்ச்சியோ அடைவதில்லை. If you're not hankering and lamenting, then you will not be envious of anyone, neither will you be offended by anyone. நீங்க ஏக்கம் கொண்டுள்ளாமலோ இல்ல வருத்தம் கொண்டுள்ளாமலோ இருந்தால் யார் மீதும் பொறாமை ஏற்படாது. And if you're in that consciousness, then sama sarveshu bhuteshu, you can see all living beings equally with equal vision. யார் மீதும் பொறாமை கொண்டுள்ளாமல் இருந்தால் எல்லோரையும் சமமாக சம சர்வேஷு பூதேஷு எல்லா உயிரினங்களும் பகவானுடைய அம்சம் என்பதை நம்மளால காண முடியும். In that condition, Krishna says mad bhakti labhate. Then you get real bhakti. இந்த மாதிரியான நிபந்தனைக்கு உட்பட்டால் இதை கடைபிடித்தால் இந்த நிலையில இருந்தாதான் மத்பக்தே லபத்தையும் பராம்னு சொல்லியிருக்கார். என்னுடைய பக்தர்கள் என்னை அடைவார்கள். It's called parabhakti to distinguish it from ordinary probate bhakti, I should say. அந்த ஸ்லோகத்துல பராபக்தின்னு ஏன் சொல்லியிருக்கு? மத்த விதமான கீழ்நிலை பக்திகளை காட்டிலும் மிக உயர்ந்த பக்தின்னு சொல்ல வரத அடிப்படையாக கொண்டுள்ளது. Even though our consciousness is mundane, we're all engaged in bhakti, but only because we have the sponsorship of a bona fide spiritual master, Srila Prabhupada, or his representatives. நம்ம சாதாரண விதமான மக்களாக இருந்தா கூட ஸ்ரீல பிரபுபாதர் போன்ற ஆன்மீக குருக்களின் ஆதரவு நம்ம கிட்ட முக்கியமாக வழிநடத்தல் மற்றும் ஆதரவு மற்றும் கருணை இருப்பதனால் நம்ம இந்த பராபக்தி நிலைக்கு வருகிறோம். So anybody who thinks he understands Srila Prabhupada's books very well is generally a fool, unless he has become Brahmabhuta. Prabhu, can you restate that? Anyone who thinks he understands Krishna consciousness is a fool, unless he has realized Brahmabhuta. Yeah. இந்த விதத்துல பார்த்தா நான் கிருஷ்ண உணர்வை நல்லா அடைஞ்சிட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பிரம்மபூத பிரசன்னாத்மாங்கிற இந்த நிலையில இல்லாத பட்சத்துல அப்படி பிரகடனம் செய்தால் அவர் ஒரு முட்டாளே. This is why I called it probate bhakti. Just like we're criminals actually, but we're on probation and we have a probation officer supervising our activities and sponsoring our activities of so-called devotional service. For that reason only, whatever we can do is acceptable. அதனாலதான் நான் முன்ன சொன்ன மிக ஆரம்ப நிலை பக்தர்கள் நாம் அப்படின்னு, அதாவது நம்ம எல்லாம் குற்றவாளிகள், நம்ம ஜெயில இருக்கோம். ஜெயில இப்ப சீர்திருத்தம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம வேற ஒருத்தருடைய கட்டுப்பாடு கீழே என்னைக்குமே கண்காணிப்புல நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த விதத்துல நம்ம ஆன்மீக குருவின் கண்காணிப்பிலேயே பகவத் பக்தியை நம்ம பயிற்சி செய்ய வேண்டும். அதுதான் நம்மளுடைய நிலை. எஸ் பிரபு. Therefore, Vishwanath Chakravarti Thakur concludes practically, Yasya prasadad bhagavat prasado, Yasya prasadam nagati kutopi. அதனாலதான் விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் சொன்னார், அந்த தம்முடைய மங்களாரத்தியின் இறுதியில் எஸ்ய பிரசாதம் பகவத் பிரசாதம்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகத்துல அதனுடைய பொருள் என்னன்னா, யார் ஒருவர், you want me to explain that? Yes. யார் ஒருவர் பகவானுடைய குருவுடைய பிரசாதத்தை பெற்றார்களோ அவர்கள் பகவானுடைய பிரசாதத்தை பெற்ற மாதிரி. ஆனால் குருவுடைய பிரசாதத்தை கருணையை பெறாத பட்சத்தில் பகவானுடைய கருணைக்கு வாய்ப்பே இல்லை. So the first thing we have to do in Krishna consciousness by
surrendering to a bona fide spiritual master and following his instructions is to realize actually that we're not our material body. Then we can actually practice real devotional service. Parabhakti. எப்போ நம்ம உடல் இல்லை ஆத்மா அப்படிங்கிறது நம்ம முதல்ல ஒரு ஆன்மீக குருவிடம் சரணடைந்து அவரிடம் முதற்கண்ணாக நம்ம இதை கேட்டறிந்து உணர்ந்தால் ஒழிய நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்துல அடிக்கல் கூட நாட்ட முடியாது. Now we can understand why these topics are presented in the order that they're presented in Bhagavad Gita also. இதனாலதான் நம்ம பகவத்கீதையில இம்மாதிரியான தலைப்புகள் ஏன் இந்த வரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. First thing is karma. Behave yourself. Be a human being. முதல் அடிப்படை கர்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒழுங்கா நடத்தையை மேற்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரி மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும். Then there's any question of spiritual realization or Brahmabhuta Gyan, Sankhya. அதுக்கு அடுத்துதான் பிரம்மபூத ஞானமான சாங்கிய தத்துவத்தை நம்மளால அணுகவே முடியும். அப்பதான் அதுக்கு அந்த கேள்விக்கே இடம் உண்டு. And that spiritual consciousness, which is like the Lord's consciousness, that is the basis of practicing real bhakti, parabhakti. பராபக்தின்னு சொல்லப்படக்கூடிய உண்மையான பக்தியை நம்ம அடையணும்னா அந்த உன்னத உணர்வான பகவானுக்கு சமமாக பகவானுடைய உணர்வு நமக்கு வர்றதுதான் அடிப்படை தளம். So now you can finish Srila Prabhupada's purport. நம்ம இப்போ இந்த மூன்றாவது ஸ்லோகத்துடைய பொருளுரையை பார்க்க இருக்கோம். Without such knowledge, detachment and custom, the so-called human civilization is no more than an animal society. இந்த மாதிரியான அறிவை இல்லாத பட்சத்தில் ஒரு சமுதாயத்தின் அறிவோ சமுதாயத்தின் நடத்தையோ ஒரு மிருக வாழ்க்கையை காட்டிலும் வேறுபட்டது அல்ல. The Lord was acting freely as he willed, but yet by his practical example he taught not to lead a life which goes against the principles of detachment and knowledge, Sankhya. பகவான் சுதந்திரமாக வாழ்ந்தார். ஆனா அதே சமயத்துல அவருடைய முன்னுதாரணத்தின் காரணத்தினாலே வழிமுறையின் போதுமே சாங்கிய தத்துவமான வைராகியமும் அறிவுக்கும் முரண்பாடு வரும் மாதிரி நடந்து கொள்ளவில்லை. So we'll skip ahead. Srila Prabhupada concludes that purport by saying that fulfilling the demands of the body is animal life and fulfilling the mission of the spirit soul is the human mission. இதுல இருந்தே நம்ம என்ன இறுதியில பிரபுபாதர் சொல்றாருன்னா உடலின் தேவைகளை பூர்த்தி செய்யணும் என்றால் அது மிருக வாழ்க்கை. ஆனால் ஆத்மீக ஆத்மாவின் குறிக்கோளை அதாவது அதுதான் மனித வாழ்க்கையின் குறிக்கோளை நிறைவேற்றுவதே உண்மையான குறிக்கோளாகும். Okay, so this is all part of Jiva Goswami's. This quote was part of Jiva Goswami's discussion about how the Supreme Lord is always detached. இந்த மூன்றாவது அத்தியாயத்தின் மேற்கோள் காட்டின ஜீவ கோஸ்வாமியின் இதுவே காரணமாகும். Now, Vishwanath Chakravarti Thakur has also commented, and the first thing he does is introduce a doubt. மூன்றாவதாக விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரும் இந்த ஸ்லோகத்திற்கு வர்ணனை அளித்துள்ளார். அவர் ஆரம்பத்திலேயே ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார். He takes the position of a hypothetical Purvapakshi, someone who raises an objection. அவர் ஒரு எதிர்த்தரப்பு நபர் இந்த ஸ்லோகத்திற்கு ஆட்சேபனை தெரிவிக்கும் நிலை அந்த நபரின் நிலையை முதலில் ஏற்றுக்கொண்டு வினா தொடுக்கிறார். Okay, so when the Lord enjoys pastimes with women such as the queens of Dwarka or the gopis, we can agree that that's non-material because these ladies belong to the Chit Shakti. அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்றாருன்னா சரி இந்த துவாரகா ராணிகள் பகவானுடைய அந்தரங்க சக்தியான சித் சக்தியை சேர்ந்தவர்கள் என்றும் பட்சத்தில் அவர்கள் பகவான் தம்முடைய இந்த ராணிகளோடு உறவு மேற்கொள்வது ஏற்றுக்கொள்ளலாம். But he appeared in the Yadu dynasty, a material family in the material world. ஆனால் அவர் ஒரு யது குலத்துல ஒரு பௌதீகமாக இருக்கக்கூடிய யது குலத்துல தானே தோன்றினார். And he perceived with his senses material objects such as form and sound belonging to demons like Jarasandha, who are also material. அவர் எப்படி ஜராசந்தன் போல பௌதீக உடலை கொண்ட நபர்கள் போலவே அவரும் ஒரு பௌதீக புலன்கள் மூலமாதான் எல்லா வஸ்துக்களையும் உணர்ந்தார் அல்லவா?
These things are ultimately transformations of the gunas, and Lord Krishna is dealing with them. இதெல்லாமே இந்த உடல் எல்லாமே ஒரு பௌதீக குணங்களோடு பரிமாற்றம் பரிமாணமே அல்லவா? பகவானும் அதைதான் சந்திக்கிறார் அல்லவா அப்படின்னு வினா எழுப்புறார். So you can't say he's not associated with the gunas. He is in contact with them. This is the argument. இவ்வாறு இருக்கிறச்சே எப்படி பகவான் குணங்களோடு தொடர்பே இல்லை, அவர் தொடர்ந்து பகவான் குணங்களோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் பகவான் விடுபட்டு இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் அவர்களுடைய வாதம், எதிர்த்தரப்பினருடைய வாதம். So this தாமே எழுப்பிய வினாவிற்கு தாமே விடையளிக்கும் பொருட்டு விஸ்வநாத சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, இதுதான் பகவானுடைய சக்தி ஆகும். அதாவது அவரே இந்த சக்தியை படைக்கிறார், அவரே அதுக்குள்ள ஈடுபட்டாலும் அவர் அதோடு ஒரு பொழுதும் ஒன்றுவது இல்லை. The point that Srila Prabhupada has also made in his purport. ஸ்ரீல பிரபுபாதர் கூறிய அதே கருத்தை அவருடைய அந்த பொருளுரையில கூறிய கருத்தை அவரும் முன்வைக்கிறார். Gunaihi sada, the Lord is also situated within the gunas, prakritisto. அதே சமயத்துல பகவானும் இந்த குணத்தின் மையமாக உள்ளே இருக்கிறார். Still he has no contact with them. This is the power. ஆனா அவருடைய சக்தி என்ன? இருந்தும் இவ்வாறு இருந்தும் அவர் இந்த குணங்களோடு ஒரு விதமான தொடர்பும் மேற்கொள்ளவில்லை. Sakshi cheta kevalo nirgunascha. This is in the Shvetashvatara Upanishad. The Lord is the witness, consciousness, and completely nirguna. சேதாசதர உபனிஷத்துல என்ன சொல்லிருக்குன்னா, பகவானே சாட்சி ஆகவும் அவரே நிர்குணம், அதாவது இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பவராகவும் திகழ்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. And then he quotes several references from Vedic literature, not only Shvetashvatara Upanishad, but others as well. இது மட்டுமல்லாமல் ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தோடு பலவிதமான வேத சாஸ்திரங்கள்ல இதுக்கான ஆதாரத்தை முன்வைக்கிறார். He says, Satvadayo nasantishe yatracha prakata gunaha. The material gunas of Sattva, Rajas, and Tamas do not exist in the Lord. That's from Vishnu Purana. விஷ்ணு புராணத்துல என்ன தெளிவா சொல்லப்பட்டிருக்குன்னா, சத்வ ரஜ தம குணங்கள் ஆகியவை பகவானிடம் காணப்படுவதில்லை என்பதே கூறுகின்றன அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறார். And then he quotes a very, very important verse, 10th canto, chapter 88, text 5. பிறகு ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்தின் 1088:5. 88வது அத்தியாயம் மற்றும் 5வது ஸ்லோகம். Harir hi nirgunaha sakshat purusha prakritehe para. The Lord is devoid of gunas, completely beyond prakriti. இந்த ஸ்லோகத்துல என்ன தெளிவா சொல்லப்படுறதுன்னா, பகவான் இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார், அதை தாண்டி இருக்கிறார்னு சொல்லப்படுறது. That verse also makes the same point as does this one. அந்த ஸ்லோகமும் இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஸ்லோகத்தை போன்றவே அதே கருத்தை மையமாக வைத்து கூறுகின்றது. That the Lord is beyond the modes of material nature, and anyone who worships him also becomes beyond the modes of material nature. பகவான் இந்த பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். அவரை யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களும் இந்த பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடைகின்றனர். But only if you're a real devotee, not a sahajiya. ஆனா சகஜியரை குறிக்கிறதில்லை, ஒரு உண்மையான பக்தராக இருப்பவர்களை தான் இது குறிக்கிறது. A real devotee means he follows the regulative principles, as we've already mentioned. உண்மையான பக்தர்னா யாரு? விதிக்கப்பட்ட கடமைகளை, வேத சடங்குகளில் வேதங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளை கடைபிடிப்பவரே உண்மையான பக்தர். இதை நம்ம ஏற்கனவே Sahajiya means he considers himself above those principles. சகஜியர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த விதிக்கப்பட்ட கடமைகளுக்கு அப்பாற்பட்டு நாங்க இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவர்கள். Even though in fact he really just can't follow them. உண்மையிலே அவரால அந்த விதிக்கப்பட்ட கடமைகளை கடைபிடிக்கவே முடியாது, இருந்தாலும் அவர்கள் இப்படி பிரகடனம் செய்வது. So tad ashraya buddhihi,
the object, the intelligence of the greatest devotees, which has its object the Lord, that is also beyond Prakriti. அதே போல இந்த பக்தர்களுடைய புத்தியானது பகவான் மீதே மையமாக கொண்டுள்ளதால் அந்த புத்தியும் இந்த பிரகிருதியின் குணங்களுக்கு அப்பாற்பட்டு திகழ்கின்றது. So Vishwanath Chakravarti Thakur continues, although the intelligence is situated within Prakriti and is situated in the gunas of Sattva, Rajas and Tamas while being contented, praising or criticizing, etc., 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 it's not connected to the gunas. இந்த அடிப்படையில விஸ்வநாத சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, இந்த குணங்களிலேயே எல்லா விதமான செயல்களும் புத்தி மற்றும் அனைத்தும் இதிலேயே மையமாக இருந்தாலும் இந்த குணங்களோடு இந்த மாதிரியான செயல்களோ இல்ல இந்த மாதிரியான புத்தியின் அடிப்படையில் வரும் உணர்வுகளோ எந்த தொடர்பும் மேற்கொள்வதில்லை என்று அதை முடிக்கிறார் அந்த வர்ணனையை. We may be praising someone or criticizing someone. நம்ம ஒரு சிலரை புகழ்வோம், ஒரு சில சமயத்துல அவர்களை குறை கூறுவோம். We may be hungry or thirsty, or we may be fully satisfied. ஒரு சில சமயத்துல நமக்கு தாகமும் பசியும் இருக்கலாம், மற்றொரு சமயங்கள்ல நம்ம முழு திருப்தி அடைந்து எதுவும் தேவையில்லாமல் இருக்கலாம். We may be in any one of the three avasthas, waking, sleeping, or deep sleep. அதாவது விழித்திருக்கும் நிலை, உறக்கம் இல்ல ஆழ்ந்த உறக்கம் என்கிற மூன்று அவஸ்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில கூட நம்ம இருக்கலாம். But we are completely disconnected from the gunas because of our indifference to them when we're liberated. நம்ம எப்ப முக்தி அடைஞ்சோம்னா இந்த மாதிரியான ஸ்திதிகள் குணங்கள் இருந்து முற்றிலும் வேறுபட்டு விடுபட்டு இருப்போம். This isn't just dry theory, it's something you can experience. இது ஒரு வரட்டு தத்துவம் அல்ல, இது நீங்க அனுபவத்துல உணர முடியும். And only by that direct personal experience, swanubhava, will you come to this stage of having consciousness like that of the Lord. இது உண்மையாக ஸ்வானுபாவம் சொல்லப்படக்கூடிய அனுபவித்தால் தான் நம்ம பகவானுடைய உண்மையான அவருடைய உணர்வு அந்த நிலையை நம்மளால உணர முடியும். In this way, although the Lord accepts the material objects of the senses, he's not affected by them at all because he's devoid of attachment. ஏன்னா பகவான் இந்த குணங்களுக்கு அதிபதியாக இருந்தா கூட அவர் அந்த குணங்கள் மீது ஒரு பற்றுதலும் இல்லாததனால் அந்த குணங்களோடு அவர் ஒரு தொடர்பும் மேற்கொள்வதில்லை. So the first thing Srila Prabhupada's purport does is affirm that this is corroborated by both Shruti and Smriti. பிரபுபாதர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான கருத்துக்கள் தம்முடைய பொருளில ஸ்ருதி ஸ்மிருதிகள் நிலைநாட்டுகிறது அப்படிங்கறத மேற்கோள் காட்டுறார். When we're talking about spiritual life, this is our obligation. We have to back up whatever we say with reference to the appropriate shastra. ஆன்மீக வாழ்க்கையை பற்றி ஆன்மீக தத்துவங்களை நம்ம பேசுறோம்னா நம்ம ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் போன்ற சாஸ்திரங்கள்ல மேற்கோளை காட்டுவதற்கு நம்ம கடமைப்பட்டுள்ளோம். One of the best references I can think of offhand regarding this question is 10th canto chapter 88, the first 10 verses of that chapter. இந்த 10வது ஸ்கந்தத்தின் 88வது ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப 10 ஸ்லோகங்களே இந்த இதற்கான முக்கியமான ஆதாரமாக திகழ்கின்றன. Srila Prabhupada and other acharyas have already quoted the 5th verse of that passage. இந்த அந்தாவது which one bro? 5th verse. Harirhi nirguna sakshat. ஹரேர்ஹி நிர்குண சாட்சாத்ங்கிற 5வது ஸ்லோகமானது பல ஆச்சாரியர்களும் சரி பிரபுபாதரும் சரி இதை மேற்கோள் காட்டியுள்ளனர் பல இடங்கள்ல. So harirhi nirguna sakshat purusha prakrite para sasarva drigupadrashta tam bhajan nirguno bhave. You can read the translation. Do you have it? Yes, bro. Okay. பகவான் ஹரி பௌதீக குணங்களோடு எந்த தொடர்பையும் கொண்டுள்ளதில்லை. அவர் பரமபுருஷ பகவான், அவரே அனைத்திற்கும் சாட்சியாகவும் பௌதீக இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் திவ்யமான நிலையிலும் வீற்றுள்ளார். யார் ஒருவர் அவரை வழிபடுகின்றனரோ அவரை போன்றே இந்த பௌதீக குணங்களிலிருந்து விடுபட்டு இருப்பர்.
We're pretty much out of time already. Otherwise, the purport to that verse is very, very important also. நமக்கு நேரம் இல்லை, ஆனா இந்த பொருளுரை, இதற்கான பொருளுரை ரொம்ப முக்கியம். So I will have to unfortunately skip ahead. நம்ம இப்போ நேரம் இல்லாததுனால இத படிக்க முடியாது. But Prabhupada says that the Lord is the transcendental witness. He's nirguna, beyond the modes. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, பகவான் இந்த நிர்குண நிலையில் இருந்து பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும் தெய்வீகமாக சாட்சியாகவும் இருக்கிறார். And he points out that this is confirmed even by Shankaracharya. இது சங்கராச்சாரியார் கூட இத உறுதிப்படுத்துறாருன்னு அவருடைய இந்த முதல் ஸ்கந்தத்தின் 11வது ஸ்லோகத்துல பொருளுரையில சொல்றார். In the preface of Shankara's Gita Bhashya, he says this: Narayana paro vyaktat avyaktad andasambhavaha. அவர் தம்முடைய சங்கராச்சாரியார் தம்முடைய கீதா பாஷ்யத்தின் முன்னுரையில இதைத்தான் முன்வைக்கிறார். நாராயணர் என்பவர் குணங்களுக்கு அப்பாற்பட்ட உள்ளவர். He is beyond everything, manifest and unmanifest. அசைவவை அசையாதவை தோன்றியவை தோன்றாதவை போன்ற அனைத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையில் நாராயணர் உள்ளார். The next thing that Srila Prabhupada mentions, he's paraphrasing Vishwanath Chakravarti Thakur's argument. One may argue that his relationship with the goddesses of fortune may be transcendental, but what about his relationship with the Yadus, etc.? இதே விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் கூறிய அதே வர்ணனையை வேறு விதமாக அதே விதமாக விளக்குகள் பிரபுபாதர் இத சொல்றார். பகவான் இந்த லக்ஷ்மிகளான துவாரகை ராணிகளோடு தொடர்பு கொள்ளலாம், ஆனால் ஜராசந்தன் போன்ற மற்றவர்களோடு தொடர்பு கொள்கிறாரே, அதற்கு என்ன காரணம் அப்படின்றது அதை முன்வைக்கிறார். And like Vishwanath Chakravarti Thakur, Srila Prabhupada also faithfully represents the logic that he's in contact with the modes because he's the ultimate source of those modes, and yet he's still above the actions of those modes. இங்க அதுக்கு விளக்கம் கூறுகையில் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன பதில் சொன்னாரோ அதே பதிலை அதற்கு மாறாக இல்லாமல் அதோடு ஒன்று இருக்கும் வகையில் பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் இம்மாதிரியான ஜராசந்தன் போன்ற மற்ற பௌதீக உடல்களை கொண்டவர்களோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் ஏன் தொடர்பு கொண்டுள்ளார் என்றால் அவர்தான் அந்த குணங்களுக்கு அதிபதி முதலில். இருப்பினும் அவர் அந்த குணங்களோடு பாதிப்பு அடைவதில்லை. அதுதான் வேத சாஸ்திரங்களின் முடிவு. We cannot understand this. உண்மையில நமக்கு இது புரியாது. We can't even understand the logic behind it. இதுல என்ன ஒரு தத்துவம் இருக்கு, இதுல என்ன நியாயம் இருக்குன்னே புரியல. It's achintya. அதனாலதான் இது அச்சிந்தியம், நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. This is why Srila Prabhupada next says that the Lord is therefore called Yogeshwara, the master of mystic power. அதனாலதான் பிரபுபாதர் மீண்டும் சொல்றார், பகவான் யோக ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். இவை அனைத்திற்கும் இந்த மாதிரியான மர்மமான சக்திகளுக்கு அப்பாற்பட்டவர், அவர் அதனுடைய அதிபதி. And then reiterating the point that the devotees also are transcendental, he particularly points out the example of the 6 Goswamis. அதே கருத்தை பக்தர்களும் பகவானை போன்று இந்த குணத்தை உடையவர்கள் அப்படிங்கறத வலியுறுத்துவதற்காக விருந்தாவனத்தின் 6 கோஸ்வாமிகளின் முன்னுதாரணத்தை அவர் எடுத்து காட்டுகிறார். Tyaktva Turnamashesha Mandalapati Shrenim Sada Tuchavad Bhutva Dina Ganesha Kao Karunaya Kopina Kantashratao. Although they were Mandalapati Shreni, they were from the Zamindar class, more wealthy than Zamindars actually. They were so fabulously wealthy, but they gave it up. இங்க இந்த கோஸ்வாமிகள் எல்லாமே ஜமீன்தாரோ இல்ல அதோட சிறந்த செல்வந்தர்கள் குடும்பத்துல பிறந்திருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் அவை அனைத்தையும் துறந்தார்கள். And they were just wearing torn cloth, kopin, that's all. அவங்க வேற என்ன ஆடைகள் உடுத்திருந்தார்கள்? கந்தல் ஆடையான வெறும் ஒரு கோமணத்தை மட்டுமே உடுத்திருந்தனர். So they were satisfied to live in Vrindavan in that apparently wretched way.
அப்படியாப்பட்ட ஒரு இழிவான நிலை போன்ற இருந்தாலும் அவர்கள் விருந்தாவனத்துல வாழ்வதில் மிகவும் திருப்தி அடைந்த காணப்பட்டனர். And such Mahabhagavatas or first grade devotees, although they move amongst men in human society, they're not comparable to others. இப்படிப்பட்ட மகான்கள் நம்மளுடைய சமுதாயத்துல நமக்கு மத்தியில உலாவி கொண்டிருந்தாலும் நம்மை போன்றவர்கள் அவர்கள் அல்ல. The test of your transcendence is that you're unaffected by the dualities of material nature, happiness and distress, heat and cold, honor, dishonor, etc. இந்த ஆன்மீக நிலையில நம்ம இருக்கோமா இல்லையா அப்படிங்கறது சோதிக்கிறதுனா நம்ம இந்த இரவு பகல், இந்த வெப்பம் குளிர், இல்ல இன்பம் துன்பம் இவ்வாறான மாற்றங்கள்ல பாதிப்பு அடையாமல் இருப்பதையே குறிக்கிறது. So the divinity and his associates are on the same transcendental plane, and their glories are always sanctified by the action of yoga maya, the internal potency. பகவானுடைய அந்தரங்க சக்தியான யோகமாயினாலே மட்டுமே அந்த செயல்னாலேவே பகவானும் சரி பகவானுடைய பக்தர்களும் சரி ஒரே தெய்வீக நிலையில நிலைத்திருக்கின்றனர். That is to say that because the devotees are constantly endeavoring to serve the purpose of Srimati Radharani and her representatives, therefore anything they do is always beyond the modes of material nature, even if they're signing checks, negotiating publishing contracts, or brushing their teeth. அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பகவானுடைய பக்தர்கள் ஸ்ரீமதி ராதாராணியின் அடைக்கலத்திலே தஞ்சம் புகுந்து அவருடைய அடைக்கலத்துல செயல்கள் செய்வதனால அவர்கள் ஒரு கட்டடத்தை கட்டினாலும் சரி, இல்ல ஒரு காசோலை கையெழுத்து போட்டாலும் சரி, இல்ல ஒரு தொழில் மூலமாக செயல்பட்டாலும் சரி, அவர்கள் எப்பொழுதும் பகவானுடைய நினைவிலேயே இருப்பதனால் அவர்கள் இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக நிலையில் நிலைத்துள்ளனர். So far, everything we've heard from Srila Prabhupada's purport is representing what his predecessors have taught. இப்ப பிரபுபாதர் இதுவரைக்கும் நம்ம படிச்சதுல பிரபுபாதர் சொன்னது எல்லாமே அவருடைய முந்தைய ஆச்சாரியர்கள் கூறியதை போன்றவே மட்டுமே இருக்கிறது, அதே ஒற்றியே இருக்கிறது அப்படிங்கிறது. Now Srila Prabhupada elaborates on these principles that they have taught even further. அதற்கும் அப்பாற்பட்டு அதற்கும் பிரபுபாதர் மேலும் நம்மளுடைய நலனுக்காக இந்த கொள்கைகளை விலாவரியாக மேலும் இந்த பொருளுரையில விளக்க உள்ளார். Srila Prabhupada very boldly says that the devotees are always transcendental, even if they sometimes are seen to be fallen. அவர் இங்க என்ன சொல்றாருன்னா, பக்தர்கள் பகவானுடைய தூய பக்தர்கள் எப்பொழுதும் தூய்மையான நிலையிலேதான் இருக்கின்றனர். அதாவது அவர்கள் ஒரு சில சமயங்கள்ல கீழே விழுந்து வீழ்ச்சி அடைந்த நிலையில் இருந்தாலும் அது வீழ்ச்சி அல்ல அப்படின்னு பகிரங்கமாக கூறுகிறார். This notwithstanding all the discussion that we've had about the importance of following regulative principles. ஆனா இப்பதான் நம்ம என்ன சொன்னோம், வேத சடங்குகளின் வேதகங்களில் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை இவ்வளவு விலாவரியா பேசினோம். அதை மீறியும் பிரபுபாதர் இம்மாதிரியாக கூறுகிறாரே. It's almost shocking that Srila Prabhupada mentions this, and it doesn't seem to be instigated by anything in the verse or the purports. ஒரு சில சமயத்துல பார்த்தா இது என்ன திடீர்னு பிரபுபாதர் இப்படி வேற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரே, அது ரொம்ப அதிர்ச்சியை கொடுப்பதாக இருக்கிறது. ஏனால் இந்த ஸ்லோகத்துல இம்மாதிரியான கருத்தே வரவில்லையே அப்படிங்கறதும் நம்ம உணரலாம். Therefore, in the next sentence, Srila Prabhupada, as we have already described, he is going to corroborate what he says with reference to Shastra, in this case 9.30, Bhagavad Gita. ஆனால் பிரபுபாதர் தாம் என்ன கூறுகிறாரோ அதற்கு ஆதாரமாக பகவத்கீதை 9வது அத்தியாயம் 30வது ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி அதன் அடிப்படையில் அவர் விளக்க உள்ளார். அடுத்த வரிகளில் அபிச்சேத் சூரராச்சாரோ பஜதே மாமனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் வியவசிதோ ஹிசா. And Srila Prabhupada points out that this is emphatic. It's a very strong statement in Shastra by Krishna himself. அதனால பிரபுபாதர் சொல்றார், கிருஷ்ணரே பகிரங்கமாக இதை முன்முழங்கியுள்ளார். அபிச்சேரோங்கிற ஸ்லோகத்தின்படி ஒருவர் ஒரு சாதுவாகவே கருதப்பட வேண்டும். ஒரு தூய பக்தர் தவறாக ஒரு சில சமயங்கள் கீழே விழுந்தாலும்
சாதுவாகவே கருதப்பட வேண்டும் அப்படிங்கிறது பகவானுடைய வாக்கியம்னு முன்வைத்து கூறுகிறார். And the Acharya's commentaries on that particular verse are almost as strong as Srila Prabhupada's statement here. நம்மளுடைய ஆச்சாரியர்களும் அந்த பகவத்கீதை 9வது அத்தியாயத்தின் 30வது ஸ்லோகத்திற்கு விளக்கம் கூறுகையில் பிரபுபாதரை போன்றே மிக பகிரங்கமான ஒரு கருத்தையே முன்வைக்கின்றனர். Now there are two categories of pure devotee who may be exhibiting the behavior of a fallen person. இந்த தூய பக்தர்கள் ஒரு கீழே வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களை போன்று செயல் புரிவதாக காணலாம். அவர்களுள் இரு வகையினர் உள்ளனர். We have the example of, say, Maharaj Parikshit, who very uncharacteristically put a dead snake around the neck of who was it? Shaunaka Rishi? No, Shamika Rishi. இப்போ ஒரு உதாரணமாக மகாராஜர் பரீட்சித்தை காட்டலாம். அவர் பகவானுடைய தூய பக்தர். இருப்பினும் ஷமிக ரிஷியின் கழுத்துல ஒரு செத்த பாம்பை மாலையாக போட்டார். And or we have the example of Vyasadeva while crossing the river in a boat with a fisherman's daughter was suddenly seized with sex desire and had union there. You said Vyasadeva? Yes. வியாசதேவர் ஒரு முறை படகுல கடக்கும் பொழுது அங்க ஒரு மீனவ பெண் அந்த படகுல இருக்கா. அந்த பெண்ணோடு தாம் உடனடியாக உடல் உறவு மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு தோன்றியவுடன் அவர் உடல் உறவு மேற்கொள்கிறார். These instances are explained as the will of the Lord, inscrutable will of the Lord. இவை அனைத்தும் பகவானுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அதை சோதிப்பதற்கு அப்பாற்பட்ட விருப்பத்தையே குறிக்கிறதுன்னு சொல்லலாம். They are arranged by Bhagavan himself to fulfill his own purposes. அவை அனைத்தும் பகவானுடைய ஏற்பாடே. ஏனால் பகவான் ஒரு குறிக்கோளை வைத்துள்ளார். அதை நடத்த வேண்டும் என்று அவர் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். But that's not what Srila Prabhupada mentions here. ஆனால் பிரபுபாதர் இங்கே அதை குறிப்பதில்லை. Srila Prabhupada here is talking about an unalloyed devotee who is found to be fallen because of previous material contamination. இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, இரண்டாம் வகையான ஒரு கலங்கமற்ற பக்தராக இருப்பினும் அவருடைய முந்தைய கர்மாவின் காரணமாக அவர் தற்செயலாக வீழ்ச்சி அடையும் அந்த நிலையில் உள்ள பக்தர்களை குறிப்பிடுகிறார். Interesting way to put it. இதை நீங்க ஒரு சுவாரஸ்யமாக இருக்கு. இதை வேறு விதமாக கூறுவதை போல தோன்றலாம். He is nevertheless accepted as fully transcendental because of his being engaged 100% in devotional service. அவர் 100% பக்தர் பகவானின் பக்தியிலேயே ஈடுபடுவதனால் அவர் தெய்வீக நிலையில் உள்ளார் என்று கருத வேண்டும். So a couple of things we can note about this sentence. இந்த வாக்கியத்துல ஒரு இரு கருத்துக்கள் முன் வருகின்றன. அதை நாம குறித்துக் கொள்ள வேண்டும். The material contamination in such cases is not current, it's previous. இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பௌதீக கலங்கம் நமக்கு இந்த தூய நபர்கிட்ட காண்கின்றோம். ஆனா அது இப்போ நடந்த செயல் அல்ல, முந்தைய கர்மாவையே குறிக்கின்றது. And secondly, the devotee has to be 100% engaged. That means 100% engaged. இரண்டாவது கருத்து என்னன்னா, அந்த பக்தரானவர் 100% பகவானுடைய சேவையிலேயே ஈடுபடுவதாக நாம் உணர வேண்டும். So then Prabhupada concludes, the Lord protects him always because of his rendering service unto him, and the fallen conditions are to be considered accidental and temporary. They will vanish in no time. Kshipram bhavati dharmatma. பிரபுபாதர் அடுத்த ஸ்லோகத்தை, பகவத்கீதையின் அடுத்த ஸ்லோகத்தை, 31வது ஸ்லோகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் வகையில் என்ன சொல்றாருன்னா, பகவான் இப்படிப்பட்ட நபர்கள் 100% பகவானுடைய மேலேயே சேவை செய்வதனால் அவர்களுடைய வீழ்ச்சி அடைந்த நிலையானது ஏதோ ஒரு விபத்து, மேலும் தற்காலிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவர்கள் உடனடியாக பகவானுடைய நிலைக்கு சேவை செய்யும் நிலையில தூய்மையை உடனடியாக அடைந்து விடுவார்கள்னு சொல்றார். அந்த விதத்துல பகவான் அவர்களை காப்பாற்றுகிறார்.
Now, this addition by Srila Prabhupada is a huge topic on its own. It could be the subject of an entire seminar, what to speak of a separate class. இந்த கடைசி வாக்கியம் பிரபுபாதர் சொல்ற வாக்கியமானது அதை குறித்து தொடர் உபன்யாசங்களே கொடுக்கலாம். அவ்வளவு ஒரு பெரிய இது. அது இந்த ஒரு வகுப்பு இல்ல, பல வகுப்புகளை அதன் மீது பேசுற அளவுக்கு கருத்துக்கள் அங்கு அடங்கி உள்ளது. But somehow, in describing how the devotees become as transcendental as the Lord is, Srila Prabhupada saw fit to include this principle here. You have to paraphrase that for me, Prabhu. Okay. In addition to his description of how the Lord is transcendental and his worshippers also become transcendental, Srila Prabhupada saw it appropriate to add this principle that even a fallen devotee has to be considered saintly still. அதாவது முதல்ல இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்குன்னா, பகவானை போன்றே பக்தர்களும் உயர்ந்த தெய்வீக நிலையை உடையவர் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஆனா பிரபுபாதர் அதுல ஒரு முக்கியமான கருத்து, இம்மாதிரியான பக்தர்களும் அதில், அதாவது தற்காலிகமாக தற்செயலாக விபத்தினால் கீழே விழுந்து அப்படி இருக்கக்கூடிய பக்தர்களும் இந்த அதே நிலையில இருக்கிறார்கள் என்பதை சேர்த்து கூறுவதற்கான காரணம் இங்க நமக்கு தெரிய வருது. It always has to be mentioned that we're not talking about devotees who are deliberately breaking principles. We're talking about those who, by some quirk of fate, they find themselves in such a condition. நம்ம இங்க முக்கியமான விஷயத்தை என்ன சொல்லணும்னா, வேணும்னே ஒரு சில பக்தர்கள் விதிக்கப்பட்ட கடமைகளை முறியடித்து செயல்படுகின்றனர். அப்படிப்பட்ட பக்தர்களை இங்கு குறிப்பதில்லை. பகவானுடைய ஏற்பாடுல அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு விபத்து, என்ன காரணம்னு தெரியல, தற்செயலாக அவர்கள் நடந்து கொண்டு அம்மாதிரியான சூழ்நிலையை தான் இது குறிக்கிறதுங்கிறதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டும். So this is the Ishanam of the Lord, that even though situated within material nature, he's completely untouched by the modes, and even those who worship him also become transcendental in the same way. இதுதான் பகவானுடைய ஈசனம் என்று குறிக்கப்படுகிறது. அதாவது பகவான் செயல்களை செய்தாலும் அந்த செயல்களில் அவர் தொடர்பே இல்லாத நிலையை வகிக்கின்றார். அதே போல பகவானை வழிபடும் பக்தர்களும் இம்மாதிரியான நிலையையே வகிக்கின்றனர் என்பதை குறிப்பதே ஈசனம் ஆகும். So we've already gone way over time, but if anyone has any questions, maybe we can discuss for just a minute. இங்க இப்போ கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இப்ப ஏற்கனவே நம்ம காலத்தை கடந்து விட்டோம். One question that comes often that I have heard, and for the benefit of others also, I can put forward this question. In this purport, Prabhupada is saying that the divinity and his associates are on the same transcendental plane, and their glories are always sanctified by the action of Yogamaya, or the internal potency of the Lord. So three things are mentioned: divinity, that is Supreme Lord, Ishanam. Yeah. Is it the Ishanam, Prabhu? Referring to? Okay, yes. And his associates, the devotees, but they both are mentioned here to be under the sanction of Yogamaya. So who is supreme? Maybe a question. Yes, love is supreme. இங்க எனக்கு தொகுத்த வினாவென்றால், ஈசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானுடைய உயர்ந்த தன்மை, அந்த தெய்வீக தன்மை ஒண்ணு, பகவானுடைய பக்தர்கள் இவர்கள் இருவருமே பகவானுடைய யோகமாயை சக்திக்குள் கட்டுப்பட்டு இருப்பதை போல சொல்லியிருக்கீங்க. அப்ப யாரு உயர்ந்தவர், யோகமாயாவா? அப்படிங்கிறச்ச பிரபுவுடைய பதிலானது அன்பு, அதுதான் உயர்ந்தது எல்லாத்தை காட்டிலும் அப்படிங்கிறார். Durga Devi is supreme in this material world. There's not much question about that. துர்கையானவர் இந்த பௌதீக உலகினில் அவரே உயர்ந்த நபர், இதுல எந்த கேள்வி வினாக்கும் சந்தேகமே இல்லை. But of course she's working under the direction of her husband, Lord Shiva. ஆனால் அவரும் தன்னுடைய கணவனான சிவபெருமானுடைய கட்டளை கீழ் தான் செயல்படுகிறார். And both of them are working under the directions of Govinda. That's stated clearly in Brahma Samhita.
பிரம்ம சமிதையில் கூறப்பட்டுள்ளதை போல அவர்கள் இருவருமே பகவான் கோவிந்தரின் கட்டுப்பாட்டில் தான் கட்டளையின் கீழ் தான் செயல்படுகின்றனர். But Durga Devi does not personify love. Neither is she the personified potency of ecstasy. ஆனா துர்கையோ பகவானின் அன்பு சக்தியையோ இல்ல பேரானந்தத்தின் பரவச சக்தியையோ பிரதிநிதிப்பதில்லை. This is the whole point of the verse, that Krishna is detached from this mundane potency, but he is not detached from the internal potency. இதுதான் இந்த ஸ்லோகத்தின் மைய கருத்து. பகவான் கிருஷ்ணர் பௌதீக துர்க சக்தியான அந்த பௌதீக சக்தியிடமிருந்து விடுபட்டுள்ளார். ஆனால் தெய்வீக அந்தரங்க ஆன்மீக சக்தியிலிருந்து அவர் விடுபட்டு இல்லை. Sometimes people take intoxication. They deliberately inebriate themselves. ஒரு சில சமயங்கள் நம்ம பார்க்கிறோம், மக்கள் வேணும்னே போதை பொருள்களை உட்கொள்கின்றனர், அதன் மூலம் போதையில் சிக்குகின்றனர். It's voluntary. அது அவர்களுடைய சுயமான விருப்பத்தில் செய்யப்படுவது. They don't have to drink alcohol and become intoxicated. It's not necessary. அதாவது ஒரு சாராயத்தை குடித்து போதையில மூழ்கணுங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது. But they've chosen to do that. ஆனா அவர்கள் அதை செய்யணும், அவர்களே போய் அந்த போதையில மாற்றணும்னு தேர்ந்தெடுத்து செய்யப்பட்ட செயல். Even though it's actually very injurious in so many ways. அது பல விதத்துல அவர்களுக்கு அபாயகரமான செயல்னு தெரிஞ்சும் கூட அவங்க செய்யறாங்க. One of those ways is that a person loses control loses independence, loses his intelligence, loses control of his faculties. ஒரு விதமான அந்த மாதிரி போதையில மாற்றவங்களை பார்த்திருக்கோம். அவர்களுடைய புத்தி இழந்துகிறார்கள், அவர்களுடைய புலன்கள் எல்லாமே எதுவுமே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்ல, அவர்களுடைய சுதந்திரத்தையே இழந்து அடிமை ஆனவர்கள் போல நடந்து கொள்கின்றனர். Love is a lot more intoxicating than that. ஆனா அன்பானது இந்த போதையை காட்டிலும் பல மடங்கு போதை கொண்டதாகும். And Krishna chooses to indulge so freely in this pure love that he even is willing to forget his own godhood. இப்ப கிருஷ்ணர் இந்த அன்பு, தூய அன்புல தம்மையே ஆழ்த்தி கொண்டு அவர் இந்த தம்முடைய உயர்ந்த குணமான அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர் அப்படிங்கிற நிலையை கூட அவர் கைவிட தயாரா இருக்கிறார். And because the definition of devotees, as we've been discussing, is that they are sympathetic to the Lord's desires, the devotees are also complicit. நம்ம பார்க்கிறோம், பகவானுடைய பக்தர்கள்னா என்ன அர்த்தம்? பகவான் என்ன விருப்பப்படுறாரோ அந்த விருப்பத்துக்கு அடிபணிந்து அதை நிறைவேற்றுவதே அவர்களுடைய கொள்கை. அதனாலதான் பகவானுடைய பக்தர்கள். அதனால பகவானுடைய பக்தர்களும் பகவானுடைய இம்மாதிரியான விருப்பத்தை மேற்கொண்டு செயல்படுகின்றனர். The attraction of the Lord's own internal potency is so strong. We see even in Ramayana, when Lord is acting as Maryada Purushottam, still he becomes so bewildered when he's lost Sita. We see this practically, like a human being, he's lamenting. நம்ம ராமாயணத்துல பார்க்கிறோம், இந்த பகவானுடைய அந்தரங்க சக்தி எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னா, பகவான் ராமர் மரியாதை புருஷர் அப்படின்னு போற்றப்பட்டு அனைவரின் மரியாதைக்கும் உட்பட்டவர் அப்படிங்கிற நிலையை எடுத்து அவர் அவதரித்தார். இருந்தாலும் அவர் தன்னுடைய மனைவி தொலைந்து விட்டால், கடத்தப்பட்டால்னு தெரிந்த உடனே, சீதை எண்ணெய் கடத்தப்பட்டவுடன் அவர் புலம்பி வருந்துவதை நாம பார்க்கிறோம். Similarly, in the pastimes of Lakshmi Narayana or even maybe Dwarkadish, we see that they fight sometimes and Lakshmi gets the upper hand. ஒரு சில சமயத்துல பார்க்கிறோம், லட்சுமி நாராயணர் அதாவது ருக்மிணி துவாரகாதீஷாக இருக்கும் பொழுது சில சமயம் அவர்களிடையே சண்டை சச்சரவு தோன்றுகிறது. ஆனால் அந்த சண்டையில லக்ஷ்மி கையோங்கி இருப்பதாக தெரிய வருகிறது. We celebrate this every year in Jagannath Puri with Hera Panchami. Lakshmi Devi storms out of the temple in Man, and she goes and sits and she goes to get her husband. ஹேர பஞ்சமி அப்படிங்கிற அந்த 5வது நாள் துவாரகையில, இது பூரியில, ஜெகநாத் பூரியில இன்றும் கொண்டாடப்படுகிறது. லக்ஷ்மி தேவியானவர் தம்முடைய மாளிகையிலிருந்து, கோயிலிருந்து வெளியில
பகவானை வந்து அந்த அவர் குண்டிச்சால இருக்கும் பொழுது அவரை அங்கிருந்து இழுத்துக்கிட்டு போறதுக்கு பெரும் படையோட திரண்டு வருகிறார். When Lakshmi Devi fights with the Supreme Lord, she goes to bring him back home with a large detachment of soldiers. அவர் வந்து பகவான தன்னுடைய அவரை போய் திருப்பி கூட்டிட்டு வரணும்னு வெளியில வராங்க. ஆனா எப்படி வராங்க? ஒரு பெரிய படையை கூட்டிக்கிட்டே வராங்க லக்ஷ்மி. This is why we call her Peri Amma. அதனாலதான் அவங்க பெரியம்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். So, but nowhere is this tendency of the Supreme Lord so clear as it is in Braja Leela, in Vrindavan, particularly with the Lord's subordination to Srimati Radharani. இதன் வெளிப்பாடு விரஜலீலையில ஸ்ரீமதி ராதாராணியோடைய அவர் நடத்திய லீலைகள்ல மட்டும்தான் இந்த தன்மை முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. There are 6 excellences that Rupa Goswami lists about prema in his Bhakti Rasamrita Sindhu. Bhakti Rasamrita Sindhuவில் பிரேமையை விளக்கும் பொழுது அதுல 6 விதமான ஐஸ்வரியங்கள் இருக்குன்னு விளக்குறார். One of them is that Krishna finds this pure love of Srimati Radharani completely irresistible. There's nothing he can do. இதுல ஒண்ணு என்ன முக்கியமானதுன்னா ஸ்ரீமதி ராதாராணியுடைய அன்பு பரிமாற்றத்தை பகவான் கிருஷ்ணர் அவர் அதை வந்து அதிலிருந்து விலகியே இருக்க முடியாது அப்படிங்கறத ஒப்புக்கொள்கிறார். And this is why we worship Srimati Radharani. அதனாலதான் நம்ம ஸ்ரீமதி ராதாராணியை வழிபடுகிறோம். If there's a problem between Radha and Krishna, the Gaudiya Vaishnavas are also going to take Radharani's side, not Krishna. ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த கௌடிய வைஷ்ணவர்கள் எப்பொழுதுமே ராதை பக்கமே சாய்வார்கள், கிருஷ்ணர் பக்கம் சாயமா. Is her love, it attracts Krishna like nothing else. ஏன்னா கிருஷ்ண ஆகர்ஷணி அப்படின்னு சொல்லப்படுறது ராதாராணியுடைய அன்பானதை குறிக்கிறது. அவன் வந்து கிருஷ்ணரை தவிர வேற யாரையுமே கவராது, ஆனா கிருஷ்ணரை முற்றிலுமாக கவர்ந்து விடும். It's not a question of Siddhanta or ontology that Krishna has no power over the Shakti, but it's his choice. Love is like that. இங்க வந்து கிருஷ்ணர் வந்து தம்முடைய அந்தரங்க சக்தி மீது சக்தி படைத்தவர் அல்ல அப்படின்னு சொல்றது கிடையாது. அவர் சக்தி வாய்ந்தவர் தான், இருந்தாலும் அவருடைய விருப்பம், அவர் தேர்ந்தெடுக்கும் இந்த முடிவு தாமே அந்த சக்திக்குள் அந்தரங்க சக்திக்குள் அடிபணிந்து இருப்பதை போல அவர் வருகிறார். அது அவருடைய விருப்பம். This is Bhagavan's recreation. இதுதான் பகவானுடைய காலப்போக்கான விளையாட்டு. He simply indulges to his heart's content in loving affairs with Srimati Radharani. ஸ்ரீமதி ராதாராணியுடைய காதல் விவகாரங்கள்ல தம்முடைய விருப்பத்திற்கேற்ப முழுமையாக தம்மையே அவர் அதில் ஆழ்த்திக் கொள்கிறார். And she can dictate to him what to do. ஸ்ரீமதி ராதாராணியோ பகவான் கிருஷ்ணர் என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடலாம். And all the devotees, when there's a conflict between Krishna and Radharani, who are they going to follow? They're going to follow her. பக்தர்களோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சண்டை ஏற்பட்டால் யாரை பின்தொடருவாங்க? நிச்சயம் ராதாராணி தான் பின்தொடருவார்கள். At least in Vrindavan it's like this. இது வந்து விருந்தாவனத்துல இப்படிதான் இருக்கும் குறைந்தபட்சம். So this is the power of the Supreme Lord. He's powerless in front of Srimati Radharani. மிகவும் சக்தி வாய்ந்த நபர் முழுமுதற் கடவுளின் பலகீனத்தை இங்கு குறிக்கிறது. அவர் ஸ்ரீமதி ராதாராணி முன்னால் பலமற்றவராக திகழ்கிறார். And the devotees are also powerless. அதே போல பக்தர்களுக்கிட்டே எந்த சக்தியும் கிடையாது. They cannot disagree with Srimati Radharani. Impossible. அவர்கள் வந்து ஸ்ரீமதி ராதாராணியின் கருத்துக்கு மாற்று கருத்தாக கூறவே மாட்டார்கள். அது சாத்தியமே அல்ல. Therefore, it's stated here that both the Supreme Lord and the devotees, they're under the control of this internal potency. அதுதான் இங்க குறிப்பிடுறது. பகவானும் சரி, பகவானுடைய பக்தர்களும் சரி, அவருடைய மிக உயர்ந்த சக்தியான யோகமாய சக்தியின் கீழ் கட்டுப்பாட்டில் உள்ளன அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. So, and this internal potency is of the nature of pure love. Not so-called love, mundane love, artificial love, fake love, pure love.
இதுதான் பௌதீகமான அன்பு கிடையாது. இது மிக மிக பரிசுத்தமான அன்பு. அதத்தான் இங்க இந்த அந்தரங்க சக்தி குறிக்கிறது. We better stop here because once you start talking about Srimati Radharani, there's really no end to it. நம்ம இங்க நிறுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ரீமதி ராதாராணியை பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா அதுக்கு எந்த முடிவும் இறுதியே நிலையே கிடையாது. Okay, there's one more question and then we'll have to stop. வேற ஒரு கேள்வி இருக்கு. கிஷோரி மாதாஜி. I'm trying to understand this last part of Srila Prabhupada's purport where he's referencing Bhagavad Gita 9:30. So you mentioned there are two classes of devotees, the pure devotees. One who are just playing the part of the Leela Bhagavan, and they apparently are doing some sinful activities, but they're not sinful, it's directed by the Lord. And here Srila Prabhupada specifically says that there are devotees who appear to be fallen or found to be fallen due to previous material contamination. How do we understand this? Because there's also this, there's another argument that the Lord, once the devotee surrenders completely, the Lord, there is no prarabdha for that devotee. It's dissolved. So in this context, how do we understand? Is it just an apparent falling down? It's not something that he does? Is it just something kind of apparent? You want to translate? Yeah. இங்க பிரபு சொன்னார், இரண்டு வகையான பக்தர்கள் பகவானுடைய பக்தர்கள் இருக்காங்க. ஒருத்தர் பகவானுடைய லீலை விருப்பத்தை காரணமாக அவர் சொன்னார், பரீட்சித் மகாராஜ், வியாசதேவர் அந்த மாதிரி சொன்னார், பகவானுடைய லீலையை செயல்படுத்துவதற்காக அந்த சூழ்நிலை ஏற்படுறது, அவர்கள் வீழ்ச்சி அடைந்தது போல தோன்றுகிறது, அதாவது பாவகரமான செயல்களை செய்தார்கள் போல தோன்றுகிறது. ஆனால் மற்றொரு பக்தர்கள் இங்க கூறப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் பூர்வ ஜென்ம பாவத்தினால கர்மத்தினால அவர்கள் இப்பொழுது பாவம் புரிந்ததை போல தற்காலிகமாக வீழ்ச்சி அடைந்ததை போல தோன்றுகிறது. ஆனால் இங்க என்ன முரண்பாடு ஏற்படுறதுன்னா, யாரொருவர் பக்தராக மாறிவிட்டால் பகவான் சொல்றார் அவருடைய பிராரப்த கர்மம் அனைத்தும் மறைந்துவிடும், கரைந்துவிடும்னு. சோ இங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த பக்தர்கள் இரண்டாம் வகையான பக்தர்கள் செய்யும் செயல்கள் பிராரப்த கர்மத்தை ஒற்றி உள்ளது அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? The parallel between the devotees and the Lord is established in today's verse and also in 1088.5. நம்ம பார்த்தது என்னன்னா, இந்த ஸ்லோகத்திலும் சரி 10வது ஸ்கந்தத்தின் 88வது அத்தியாயத்தின் 5வது ஸ்லோகத்திலும் சரி என்ன பார்த்தோம், பகவானும் பகவானுடைய பக்தர்களும் ஒரே இயற்கையை கொண்டவர்கள் அப்படிங்கறத பார்த்தோம். And the inconceivable thing is how the Lord, who is beyond Prakriti, yet within Prakriti at the same time, never touches Prakriti even though he's constantly dealing with Prakriti. ஆனா இங்க நமக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட செயல், பகவான் இந்த பிரகிருதிக்கு அதிபதியாக இருக்கிறார், இருந்தாலும் பிரகிருத்தியினுள் நுழைகிறார், எல்லா செயல்களும் செய்கிறார், ஆனா பிரகிருத்தியோடு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னும் இங்க சொல்லப்படுறார். இதுதான் நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. And that's a contradiction. இது நிச்சயம் முரண்பாடுக்கு உட்பட்டதே, சந்தேகம் இல்லை. But it's only a logical contradiction. ஆனா இது நம்மளுடைய சிந்தனைக்கு நியாயத்திற்கு உட்பட்டதா இல்லையா அப்படிங்கிற முரண்பாடு தான் அது. But devotional service is supralogical. ஆனால் பக்தியோ நம்மளுடைய நியாய அநியாயம் அப்படிங்கிற பௌதீக சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. Oh, we lost Prabhu connection. Sometimes it happens here that BSNL. Yes, Prabhu, we are back. Oh. BSNL has a feature that it disconnects
call in 1 hour or 1.5 hours. Okay, so we were saying that, can you hear me now? Yes, Prabhu. Okay, so we were saying that this is inconceivable, how the Lord is in touch with Maya but never touches Maya. It is also inconceivable to us how the devotee can be transcendental to prarabdha karma or any mundane influence, and yet he falls on account of what does Prabhupada call it, previous contamination. It's not conceivable to us. Daiva, we generally saw that. That's why the Purva Mimamsakas call it adrishta. You can't see it. There's something operating that is beyond us. This is the achintya shakti. இதுதான் இதுக்கான விடை என்னன்னா அச்சிந்திய சக்தி. எப்படி பகவான் பௌதிக இயற்கையில இருக்கார், அதோட செயல்படுறார், ஆனா அவரோட எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அதே போல பகவானுடைய அதே குணத்தை தான் பக்தர்கள், தூய பக்தர்களும் கொண்டுள்ளனர். அவர்கள் பௌதீக செயல்களை செய்யறது போல இருக்கு, ஆனா அவர்கள் பௌதீக செயல்கள் ஏன்னா கிருஷ்ணனுடைய உணர்விலேயே இருப்பதனால். அதே போல இங்க பகவானுடைய பக்தரான மாத்திரத்திலேயே பிராரப்த கர்மம் அழிந்து விடுகிறதுன்னு சொல்றோம். இருந்தாலும் அவர்கள் செய்யும் தற்செயலான விபத்துகள் போன்ற திகழும் அவர்களுடைய வீழ்ச்சியும் பிராரப்த கர்மத்தை கொண்டதுன்னு சொல்றோம். இதுதான் அச்சிந்திய சக்தி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது நமக்கு புரிய வராது. This conclusion may be merely implicit. இது இந்த மாதிரியான முடிவுகள் ஒரு மறைமுகமாக இருக்கலாம். But it is definitely implicit also. அதே சமயத்துல அது நிச்சயம் மறைந்து இருக்கு, நம்ம கண் பார்வைக்கு அப்பாற்பட்டு இருக்கு. And even though devotees may not say that this is simply something inconceivable, but they do say Vaishnaver kriya mudra vignena bhujai. You understand? What is that? You don't know that verse? No. Bengali. The activities of the pure devotees they cannot be understood. இங்க என்ன இது அச்சிந்திய சக்தின்னு ஒரு பக்கம் சொல்லிடலாம், புரியலன்னு. அதே சமயத்துல அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானின் தூய பக்தர்களின் செயல்கள் நமது சிந்தனைக்கு அப்பாற்பட்டவை. So it's kind of it's an interesting question. Who falls into this clause and who is not? It's kind of a conventional thing, isn't it? இதுதான் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, எந்த பக்தர்கள் இந்த வகைக்குள்ள வருகிறார்கள், எந்த பக்தர்கள் இந்த வகைக்குள்ள வருவதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். But Srila Prabhupada very often says that if you can drink an ocean of poison, then such flaws as smoking ganja can be overlooked. அதாவது பிரபுபாதர் நல்ல உதாரணம் கொடுக்கிறார். உங்களால ஒரு கடல் போன்று இருக்கும் விஷத்தை முழுங்க முடியும், அதை தாங்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இருந்தீங்கன்னா, நீங்க ஆன்மீகவாதியாக இருந்தாலும் ஒரு கஞ்சா புகை பிடித்தால் அது புரிந்து கொள்ள முடியாது. If you can write or divide all the Vedic literatures as Vyasadeva has done, then who cares what happened in the middle of the river? உங்களுக்கு போல எல்லா வேத சாஸ்திரங்களையும் வகுத்து முறையான பொருளுரையும் முறையான விளக்கத்தையும் கொடுக்க முடியும்ன்ற பட்சத்துல வியாசதேவர் நடுக்கடல்ல என்ன பண்ணார், நடு ஆற்றுல என்ன பண்ணாருங்கிறத பத்தி என்ன கவலை? This is my empirical analysis. இது என்னுடைய கருத்து. That the devotees who are established, recognized as pure devotees and transcendentalists, whatever they do cannot really be questioned. அதாவது தூய பக்தர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க தொன்று தொட்டு நல்ல அவர்களுடைய சேவை எல்லாமே அவர்களுடைய தூய பக்தியும் வெளிப்படுத்தப்பட்டு நிலைநாட்டப்பட்ட பட்சத்தில் அவர்களுடைய செயல்கள் நம்மளது சிந்தனைக்கு அப்பாற்பட்டவை. But it cannot be overemphasized that this is not something that itself has to become a recognized convention. This is not right. ஆனா அதே சமயத்துல இது ஒரு எதேர்ச்சையாக அதிசயமான ஒரு அரிதான செயல். அதை கொண்டு ஒரு வழிமுறையாக நிலைநாட்டுவது என்றைக்கும் ஒப்புக்கொள்ளப்படாது.
what is it? Vrindavan Das Thakur says, even if I see Lord Nityananda walking out of a tavern holding the hands of a Muslim's wife, still I will not budge from my faith that he is the Supreme Personality of Godhead. விருந்தாவனதாஸ் தாக்கூர் தம்முடைய சைத்தன்ய பாகவதத்துல சொல்றார், என்ன சொல்றாருன்னா, ஒரு குகைக்குள்ள இருந்து பகவான் நித்யானந்தர் வெளியில வந்து கையை கோத்துக்கிட்டு ஒரு முஸ்லிம் பெண்ணோட கை கோத்துக்கிட்டு அவர் நடந்து கொண்டு செல்வதை நான் கண்டா கூட அவர் பரமபுருஷ பகவான் என்னும் நம்பிக்கையிலிருந்து நான் ஒரு பொழுதும் விழமாட்டேன், துளி கூட அசைவு எனக்கு வராது அப்படின்னு சொல்றாரு. But this is Lord Nityananda. This is not just some ordinary struggling sadhaka. ஆனா இது ஒரு சாதாரண சாதகன் செய்யும் செயல் அல்ல, பகவான் நித்யானந்தர். அதை புரிந்து கொள்ள வேண்டும். Look at Vasudeva. இன்னொரு உதாரணம், வசுதேவரை பாருங்கள். He steals into his best friend's wife's bedroom in the middle of the night and abducts their child. That story. I didn't hear that. வசுதேவர் நள்ளிரவுல தன்னுடைய மிக சிறந்த நபருடைய மாளிகைக்குள்ள புகுந்து அவருடைய குழந்தையையும் சேர்ந்து கடத்துறார். He didn't go through the main gate. He snuck through the chupi chop. He was very sneaky about it. ஆயர்பாடிக்குள்ள அவர் நுழையும் பொழுது இந்த கதவு வழியா நுழையல, எங்கேயோ ஒரு ஜன்னலோ இல்ல சந்துக்குள்ளேயோ உள்ள பூந்து அவருடைய மிக சிறந்த நண்பரான நந்தகோபருடைய மனைவியின் இல்லத்துக்குள் நுழைந்தார். How many rules can you break at once? இப்ப எத்தனை சட்டதிட்டங்களை அவர் உடைத்தார்னு தெரியுமா இந்த செயல்கள்ல? A lawyer can tell you. Number 1, trespassing. ஒரு வழக்கறிஞர் உடனே சொல்லுவார், இவர் வந்து அத்துமீறி வரம்பு மீறி உள்ள நுழைந்தார். 1. Child abduction. Number 2. இரண்டாவதாக குழந்தையை கடத்தினார். You know, maybe you can call it the stalking or something. I don't know what you decide what to call it. மூணாவது குற்றமாக அவர் வந்து ஒரு பெண்ணுடைய ஒரு அந்தரங்க இதுக்குள்ள நுழைந்து பிரைவசி அப்படின்னு சொல்றது ஸ்டாக்கிங் அது பண்ணாருன்னு சொல்லலாம், அந்த குற்றம். So this is the Supreme Personality of Godhead's father. ஆனா இவர் யார்? வசுதேவரோ பரமபுருஷ பகவானின் தந்தை. So such things can be overlooked in such great personalities. இம்மாதிரியான பெரும் நபர்களின் வரலாற்றுல இந்த மாதிரியான செயல்களை நம்ம வந்து அதிக நாட்டம் செலுத்த அவசியம் இல்லை. The logic is that if you can give birth to the Supreme Personality of Godhead, then we'll overlook anything that you do. என்ன கருத்துன்னா, நீங்க வந்து ஒரு பரமபுருஷ பகவானுக்கு தந்தையாக இருந்து பெற்றெடுக்க முடியும்னா நீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன செயல்கள் செஞ்சா அதை நாங்க கண்டுக்க மாட்டோம். But the rest of us who are just struggling to become ordinary sadhakas, we better shape up and follow the rules. ஆனா நம்மளை போன்ற மற்ற சாதகர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறி சாதனை புரிந்து சாதாரணமான நபர்கள் சாஸ்திர விதிகளை முறையாக கடைபிடிப்பது அவசியம். Okay, so we had better stop now because it's late. இதோட இங்க நிறுத்திக்கலாம். Okay, all glories to Srila Prabhupada. Srila Prabhupada ki jai. His Grace Mukunda Prabhu ki jai. Gaur Bhakta Vrinda ki jai. Hare Krishna. Thank you very much, Prabhu. Hare Krishna. Hare Krishna. Thank you. Hare Krishna.